இந்த வீடியோல ஜூலை 3rd வீக் இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஸோ என்ன டைரெக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் ஜூலை 2nd வீக்குக்காக நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் என்ன, ஸோ மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரீகேப் பார்த்துட்டு ஜூலை 3rd வீக்குக்கு என்ன ஃபோக்கஸ், எங்கே அடுத்த ரேஞ்ச் வந்து நமக்கான என்ட்ரி ப்ராபபிலிட்டி இருக்குது, ஸோ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நிஃப்டி பொறுத்தவரை அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ் 25,467 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு 25,480 இருந்து 489. ஸோ இது வந்து நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து டவுன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஒரு 65 பாயிண்ட் ஒரு டவுன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 58 பாயிண்ட் டவுன். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கிரீன் பாக்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வீடியோவில் கொடுத்துருந்தேன் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ஜோனை பிரேக் ஆகும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அரௌண்ட் இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. நான் கர்சர் எந்த கேண்டில் வைக்கிறனோ ஸோ அந்த டேட் அண்ட் டைம் வந்து இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் 3 மணி 5 நிமிஷம் செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி ஜூலை 3:05 வந்து நான் இந்த ஜோன் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? 8 ஜூலை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணேன் நிஃப்டி மைனர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஜோன் ஹிட் ஆகும்போது இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ்ல போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 25,526 இருந்து 36. ஸோ ஒரு 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஜோனு நமக்கான ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா என்ன நடந்தது அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 பாயிண்ட் டவுனு. ஸோ அதுக்கு மேலே எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்எல் போன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இது 1 hour ஜோனில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம 1 hourல பார்க்கும்போது நமக்கான அந்த ஜோன் வந்து பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டால் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எல் ஹிட்டான ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தோம் அப்படின்னா மேபி நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது அப்படின்னா 4 பாயிண்ட் மட்டும்தான் நம்மளோட எஸ்எல் ரேஞ்ச். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த வாரத்தில் நடந்த ட்ரேடோட லாஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்த சப்போர்ட் ரேஞ்ச் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம் 25,255 இருந்து 25,280 இதுதான் நமக்கான டிமாண்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து டிமாண்ட்க்கு உண்டான லாங் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்ததுல நிஃப்டி பொறுத்தவரை ஒரு பாயிண்ட் கூட சேஞ்சஸ் இல்லாமல் 100% பர்ஃபெக்டா நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 57,206 இருந்து 244 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இந்த இடத்துல கண்டினியூவாக நமக்கான ட்ரேட் தான். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 180 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 hour கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கல, வித்தின் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட அரௌண்ட் இந்த இடத்துல ஒரு 130 பாயிண்ட் எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூவாக இந்த ஜோன் பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸே வைக்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பர்ஃபெக்டாக நம்ம எங்கே ஜோன் மார்க் பண்ணியிருந்தோமோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்த ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரைடே க்ளோசிங்கு அரௌண்டு 57,044 ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த டைம்லேயே நம்ம வந்து இந்த ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ட்ரேட் நடந்தது தான் பேரலல் சேனல் ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் டவுன் நடந்த வாட்டி தான் எல்லாருமே செல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி கீழே விழுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 10ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு ஹிட் ஆனது. ஆக்சுவலாக இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10ஆம் தேதி கேப் அப் ஓப்பனில் மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து இண்டிகேட் வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஸோ அந்த டைமில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் வீடியோ நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கான ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இது நம்ம கொடுத்துருந்தது பார்த்தோம் அப்படின்னா
8ஆம் தேதியே நம்ம இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டிக்கான நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோனு 57,346ல இருந்து 57,367 இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட். ஸோ என்ன நடந்திருக்கு? 8ஆம் தேதி மார்க்கெட்டு இங்க இருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்ல நான் அது கொடுத்திருந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு காலையில ஒரு 10 மணி 24 நிமிஷத்துக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கான ட்ரேட் நடந்துட்டு இருந்தது இந்த இடத்துல. நான் அப்பவே இந்த ஜோன் தான் நமக்கான அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அங்கே ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆனது, அங்கேருந்து கண்டினியூ ஃபார். ஆக்சுவலாக இந்த ரேஞ்சு ஹிட் ஆகும் போதுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துருந்தேன். 10 ஜூலை காலையில் 9:11 ப்ரீ மார்க்கெட்லேயே நான் ஒரு அப்டேட் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் காலையில் 9:11க்கே பார்த்தோம் அப்படின்னா நான் பேங்க் நிஃப்டி வந்து டேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த ஜோன் ஹிட் ஆகிட்டு கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து என்ன ஃபால் நடந்தது? அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 700 பாயிண்ட் 1.25% பேங்க் நிஃப்டியில் ஃபால். பேங்க் நிஃப்டிலையுமே நம்மளோட ப்ரெடிக்ஷன் 100% பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டிக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிமாண்ட் ஜோன் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஸோ ரெசிஸ்டன்ட் மட்டும் கிளியராக இருக்குது, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு ஹீட் ஆனது. அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட்டுக்கு மேலேயே விழுந்தது. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 270 பாயிண்ட் ஒரு 1%. ஃபின் நிஃப்டிலையுமே 100% பர்ஃபெக்டாக நமக்கான ஃபால் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இன்பிட்வீனில் இந்த இடத்துல ஒரு சியான் பாக்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்கை ப்ளூ கலரில். ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் நான் அகைன் வந்து ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75 பாயிண்ட் வந்து டவுன் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்தது எப்போ அப்படின்னா 8 ஜூலை. ஸோ 8 ஜூலை பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த இதே வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்கல, இது பப்ளிக் குரூப்பில் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சை ஹிட் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 75 பாயிண்ட் டவுனு. ஃபின் நிஃப்டிலையுமே 100% பர்ஃபெக்டாக நம்ம என்ன வியூ கொடுத்துருந்தோமோ அதுதான் நடந்தது. ஸோ பேக் டு ஜூலை 3rd வீக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேம் இதுவுமே 1 ஹவரில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ட்ரெண்டு ரிவர்சல் அல்லது சேஞ்சஸ் வந்து இன்னும் எதுவும் பெருசாக தெரியல. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, இன்ட்ராடேல ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை 3rd வீக்குக்கான ஃபோக்கஸ். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை எனக்கு வியூ இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் கிளியராக இல்லை. மைனராக மட்டும் ஒரு ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. 26,817 26,836 இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனா நமக்கானதா இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணல, ஒரு மைனர் லெவல் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் எடுங்க, ஹெட்ஜ் என்ட்ரியோட ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? நேக்கட் என்ட்ரி இந்த ஜோனில் அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய டார்கெட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுதான் நமக்கான டார்கெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 26,297 26,379 அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 80 பாயிண்ட்டுக்கு உண்டான ஜோனு. ஸோ இந்த ரேஞ்ச் தான் எனக்கான டிமாண்ட் ஜோன். இன் பிட்வீனில் எனக்கு இருக்கக்கூடிய மைனர் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே இந்த ஜோனில் இந்த மைனர் ஜோனுமே சரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனுமே சரி, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ்ல மட்டும் பாருங்க போதுமானது. 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும், டே டைம் ஃப்ரேம்க்கு உண்டான ஜோன்ல எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அது எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 4th வீக்குக்கான அனலைசஸ் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் தான் அதை கவர் பண்ணியிருப்பேன். ஒரு பாதி வீடியோ அடிச்சு விட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணி விட்டு அடிச்சு விட்டு பாருங்க. இதில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே நமக்கான ஒரு ஜோன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மைனர் டிமாண்டு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்டு நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் என்ன ஒரு 300 பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா கூட நமக்கான லாபம் தானே. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கெயின் பண்ணுங்க. அகைன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக ஒரு நல்ல டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இன் பிட்வீன் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாலுமே நான் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம 2 ஜோன் வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 25,090 இருந்து 25,126. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம்.
ஒருவேளை இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனது அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது 24,838 இருந்து 873 இதுதான் நமக்கான ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு பவுன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கான பவுன்ஸ் கிடைச்சது அப்படின்னா சாலிடாக ஒரு 500 பாயிண்ட் வரைக்குமே நம்ம ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம என்ன வியூ கொடுத்துருந்தோமோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த டாப்ல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். டே டைம் ஃப்ரேம் நிஃப்டி இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம செல்லிங் அப்டேட் பண்ணோம். ஃப்ரைடே மார்க்கெட்டில் இந்த புல்லிஸ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம செல்லிங் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் as பேங்க் நிஃப்டிக்குமே நம்ம கொடுத்துருந்தது தான். இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போதே நம்ம செல்லிங் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சில் இருந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் கிளியராக 100% சக்ஸஸ். போன வாரமும் இந்த வாரமும் 100% ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.